என்னதான் உண்மையோட நினச்சி பழகுனாலும் நம்ம யாரோ அப்படின்னு உணர வச்சிடுறாங்க சில உறவுகள். எந்த ஒரு உறவுலையுமே அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நம்மளோட இடம் எது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அந்த உறவு நிலைக்கும். இனிமே இவன் மீளவே முடியாது அப்படின்ற அளவுக்கு தோத்து பாருங்க. சுற்றி இருந்தவங்கள எத்தனை பேர் நம்மக்கிட்ட நடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். பாசமானவங்களுக்கு மோசம் செய்கிறவங்க தன்னை விட மோசமான ஒருத்தங்க கிட்ட நாசமாவாங்க. ஏன்னா கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. பாசம் அப்படின்னு பாசாங்கு செய்கிற உறவு பணம் இல்லாமல் புகழை இழந்து மதிப்பு மங்கும்போது நிச்சயம் காணாமல் போயிடும். துயரம் அப்படின்றது உங்களை சிதைக்க வர்றதில்லை, உங்களை சுற்றி உள்ள போலி முகங்களோட முகத்திரையை கிழிக்க வருது. நீங்கள் எப்போ ஒருத்தரை உண்மையான உறவை பார்க்குறீங்களோ அப்போ முகத்தை பார்க்காம அகத்தை பாருங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையை வசந்தமாக்கும். தேவைப்படும் போது அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டவங்க தேவை முடிஞ்சதுக்கப்புறம் யாரோ மாதிரி நடந்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப வலிக்க தான் செய்யும். ஸோ நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். சிரிக்கிறவங்கள எல்லாம் நம்பிடாதீங்க. அவங்கவுங்க சிரிப்புக்கு பின்னாடி 1000 அர்த்தங்களும் நோக்கங்களும் இருக்கும். ஒருத்தரை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டாவோ இல்லை உங்களோட உறவாவோ தேர்ந்தெடுக்கும் போது ரொம்பவுமே கவனமாக செயல்படுங்க. ஏன்னா இங்கே நிஜ முகத்தோட சுற்றுறவங்க குறைவு. சாப்பாடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு உறவு இல்லாட்டி கூட சாப்பிட்டியான்னு கேட்குற அளவுக்கு ஒரு உறவு நம்மளுக்கு இருந்தாலே போதும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தான் பணக்காரங்க. துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினச்சிக்கோங்க. அப்படி அடிக்கடி நீங்கள் நினச்சிக்கிட்டா தான் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் ஒரு தடவை ஏமாறாமல் இருப்பீங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் கூட நல்ல குணம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கரெக்டான பர்சன் இல்லை அப்படின்னு நம்ம வேணால் நினச்சிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை பொறுத்த மட்டில் என்னதான் நம்மக்கிட்ட நல்ல குணம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் கூட பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட மதிக்காது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு மறுபடியும் வரைகிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை இருந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க வைக்குது சில பேரோட துரோகங்கள். ஓடி வந்து வாங்குறப்ப தான் தெரியும் தண்ணீரோட அருமை. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் காலத்தோட அருமை. காலமானது அவங்களுக்கு பதில் சொல்லும். கசப்பான நினைவுகள் காலம் ஃபுல்லாக கசக்கிறதில்ல. நிகழ்வுகள் மாறும்போது அது தானாகவே அந்த காயங்கள் மறைஞ்சிரும். அந்த டைமில் நினைவுகள் கூட இனிக்கும். அது வரைக்கும் காத்துருங்க. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட மனங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் கூட ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காது. நம்ம என்ன தான் உயிரை கொடுத்து ஒருத்தங்களுக்கு உண்மையாக இருந்தாலும் கூட கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கிற பெயர் நடிக்காத அப்படின்ற ஒரே ஒரு பேர் தான். உண்மையாகவே இந்த ஒரு பேரை லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட இருந்து கேட்காம வாங்கியிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இந்த நேம் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வேஷம் போடுற உறவுகள் கிட்ட இதை மட்டும் சொல்லிட்டு விலகிருங்க. இன்னைக்கு எனக்கு நாளைக்கு யாராலோ என்ன மாதிரி உனக்கு அப்படின்னு என்னதான் நம்ம ஒருத்தர் மேலே பாசம் வச்சு அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு போனால் அந்த வலி விஷத்தை விட ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். ஆனாலும் நம்மளை ஏமாத்தினவங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் நம்மளோட கண்களுக்கு தெரியும். ஆனால் எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டு இன்னொருத்தங்க நல்லாலாம் இருந்துட மாட்டாங்க. வெளியில் வேணால் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்ச துரோகமானது அவங்களுக்கு கொஞ்சமாச்சு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க கஷ்டப்படும் போது இது அதனால தான் அப்படின்ற துடிப்பும் கூட நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது புரியாமல் நம்மளில் பல பேர் அவங்க நம்மளை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கிறோம். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அவங்கவுங்க செஞ்சதுக்கு அவங்கவுங்க பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ரிசப்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. என்னதான் உண்மையோட